டாக்டரும் பாண்டியனும் போன சாப்டரில் என்ன சொன்னாங்கன்னா, பனிமனிதன் விஷயத்தை மறைக்கலாமா அப்படின்னு டாக்டர் கேட்டார். ஏன் டாக்டர் மறைக்கணும், நான் போய் அதை சொல்கிறேனே அப்படின்னு பாண்டியன் சொல்கிறான். நீங்கள் அதை போய் சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா பாண்டியன்? உங்களுக்கு என்ன நடக்கும்? உடனே இந்திய இராணுவம் அதை சுற்றி வளைச்சிடும். சுற்றி வளைச்ச உடனே அங்கே இருக்கிற எல்லா உயிரினங்களையும் ஸ்லேவாக மாற்றும். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற காடை கூட அழிச்சிடும். அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அது இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமான காடு கிடையாது, அது சீனாவுக்கும் சொந்தமான காடு. அப்புறம் சீனாவும் இந்தியாவும் போர் புரியும். 3000 மக்கள் இறந்து போவாங்க போரில். அதுக்கும் மேலே கூட இருக்கலாம். ஒருவேளை அவங்க பாம்லாம் போட்டாங்கன்னா இன்னும் நிறைய மக்கள் இறந்து போகலாம். அப்புறம் அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் போட்டாங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சு போனாலே போகும் பாண்டியன் அப்படின்றாரு டாக்டர். பாண்டியன் இதெல்லாம் கனவுல தான் டாக்டர் நடக்கும் அப்படின்றான். கனவுலையா? இது கனவுல நடக்குமா பாண்டியன்? இல்லை, மனிதர்கள் அவ்வளோ கொடூரமானவங்க இல்லை. அவங்க ஏன் பங்கு போட்டுக்க கூடாது டாக்டர் அப்படின்றான் பாண்டியன். இதுதான் கனவுல நடக்கும் பாண்டியன். இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் இவங்க உருப்படியாக பங்கு போட்டிருக்காங்களா அப்படின்றாரு டாக்டர். பாண்டியனால் பதில் கூற முடியலை. மனிதன் பொறாமை பிடிச்சவன். அது மட்டும் இல்லை, பேராசையும். அவன் எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதெல்லாம் மட்டும் வச்சுப்பான், மற்றது எல்லாத்தையும் அழிச்சிருவான். டாக்டர், மனிதன் அவ்வளோ பொறாமைப்பட்டவனும் இல்லை. ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நம்ம காட்டில் எத்தனை யானைகள் இருந்தது, எத்தனை மிருகங்கள் இருந்தது, இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது யோசிச்சு பாருங்க பாண்டியன். இப்போ புலிகள் கூட கம்மியாக தான் இந்தியாவிலேயே இருக்குது பாண்டியன். அமேசான் காடு பனிமனிதர்கள் இருந்த காடை விட 1000 மடங்கு பெரியதாக இருந்தது. அதில் 3ல் 2 பங்கு அழிஞ்சே போயிடுச்சு பாண்டியன். இப்போ 1ல் 3 பங்கு தான் பாண்டியன் இருக்குது அப்படின்றாரு டாக்டர். இப்போ பாண்டியன் 1ல் 3 பங்கு அழிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். அதுக்கடுத்தது என்ன ஆகுதுன்னா, டாக்டர் சொல்கிறாரு, அங்கே அந்த காடு தெரிஞ்ச உடனே வியாபாரிகள் வருவாங்க. வியாபாரிகள் கூடுவாங்க, வணிகர்கள் வருவாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நல்ல அபூர்வமான மிருகங்களாக பற்றி எடுப்பாங்க. அதுக்கு ட்ரைனிங் தருவாங்க சர்க்கஸில். ஒருவேளை ட்ரெயின் பண்ணலைன்னா அதை கொன்றுவாங்க. கொன்று உடனே அதை விட்டுருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதில் இருக்க தோலை யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இறைச்சி யூஸ் பண்ணுவாங்க பாண்டியன். அப்புறம் அந்த காட்டில் வியாபாரிகள் மிருகங்கள் மட்டும் இல்லை, மரங்களை விட்டு வைக்க மாட்டாங்க. ஏன், அங்கே இருக்க செடிகள், ஏன் அங்கே இருக்க கல் மண்ணு கூட விட மாட்டாங்க பாண்டியன் அப்படின்றாரு டாக்டர். அப்போ பாண்டியனுக்கு அது ரொம்ப வியப்பாக இருந்தது கேட்க. அப்புறம் இது மாதிரி விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா பாண்டியன் அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. என்னன்னு சொல்கிறான். பனிமனிதர்களுக்கு நிறைய ஊசியை போடுவாங்க. நிறைய ஊசியாக போட்டு என்னென்னலாம் ஆகும், என்னென்னலாம் அவங்க பாடியில் இருக்குது, ஒவ்வொரு உறுப்புக்களாக அறுத்துடுவாங்க பாண்டியன். அதை ஒவ்வொரு உறுப்பையும் அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஊசியும் அவங்களுக்கு போடுவாங்க. பாண்டியனுக்கு அப்போவே அழுக வந்துருச்சு. ஏன்னா இந்த பனிமனிதர்களோட ப்ளூ கலர் ஐஸ் அவன் ஞாபகப்படுத்தி பார்க்குறான். பாண்டியனுக்கு அப்போவே அழுக வந்துருச்சு. அந்த ப்ளூ கலர் ஐஸ் அவன் ஞாபகப்படுத்தி பார்க்குறான். பனிமனிதர்களோட அந்த நீல கண்கள், அதை ஏன் பாண்டியன் நினைக்கிறான்னா, அவன் இராணுவத்தில் இருக்கும் போது இது மாதிரி நிறைய குரங்குகள், சிம்பான்சி குரங்குகளுக்கு ஊசி போட்டு பார்த்துருக்கான். அது வலியில் துடிச்சு துடிச்சு சாகிறத பார்த்துருக்கான். அது கிருமிகள் போட்டு உடனே சாகிறதையும் பார்த்துருக்கான். அது கொஞ்சம் கொஞ்சமாக துடிச்சு சாகிறதையும் பார்த்துருக்கான் பாண்டியன். அப்போவே அவன் கண்ணில் தண்ணி ஊறுது. அப்புறம் வேணாம் டாக்டர், இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லுவேன். வெளியே சொல்லலைன்னா மட்டும் என்ன ஆகும்? இது மாதிரி உலகத்தில் இன்னும் எத்தனை காடுகள் இருக்கோ பாண்டியன் அப்படின்றாங்க. ஏற்கனவே அமேசான் காடு பாதி அழிஞ்சிருச்சு பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அப்புறம் பாண்டியன் இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க 2 பேரும். அப்புறம் பாண்டியன் அவனோட பையில இருந்து ஒரு வைரத்தை எடுக்கிறான். ஒரு கல்லை எடுத்து தூக்கி போடுறான். அது என்ன பாண்டியன் அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. வைரம் டாக்டர் அப்படின்றான். அது எதுக்கு பாண்டியன் தூக்கி போட்டீங்க?
வைரம் நம்மளுக்கு முக்கியமானது இல்லை, அங்கேருந்து நம்ம ஒரு ஆதாரத்தை கூட எடுக்க வேணாம் அப்படின்னு அவன் அந்த வைரத்தையும் தூக்கி போடுறான். அப்போ பாண்டியன் உணர்ச்சி வாசமாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க 2 பேரும் கீழே இறங்குறாங்க. அப்போ கீழே இறங்கும்போது ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. பனிமனிதனோட நீண்ட கால் தடம், அது ஏதோ இப்போ தான் போன மாதிரி இருந்தது. அந்த கால் தடம் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அந்த கால் தடத்தை பார்த்த உடனே அவங்க கீழே குனிஞ்சு வணங்கிட்டு அவங்க கீழே இறங்குறாங்க. அவங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. இதோட இந்த கதை முடியுது. நன்றி, வணக்கம்.